ஹாய் டார்லிங், ஐ எம் குக்கீஸ் கேர்ள்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் ரிவெஞ்ச் லவோட 4th பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ரிவெஞ்ச் லவோட 3 பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இல்லை ஐம் சாரி பிகாஸ் வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாகி தான்டா வரும், யாரும் கோச்சுக்காதீங்க ஓகேடா. யாரெல்லாம் பிஎல் ஃபேன் இல்லையோ தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிஎல் பிடிச்சவங்க மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, ஸ்டோரிஸ்க்குலாம் யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க, ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும் தான்டா. ஹெல்லர் ஹெட்செட் பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டில் எதோட முடிச்சிருப்போம்லாம், ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம தயங்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு அதை பார்த்ததும் பயங்கர கோவத்தோட அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை அடிச்சு போட்டுட்டு இப்போ தயங்க பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கு தயங்க ஹக் பண்ணிட்டு கம்டன் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏய் கிம்சி நீ அழுகாத, நான் தான் இருக்கல, நீ பயப்படாதா? ஜங்குக்கா நான் ரொம்ப பயந்துட்டு ஜங்குக்கா, நீ வராமல் போயிடுவேன் பயந்துட்டு ஜங்குக்கா. ஏய் கிம்சி அப்படிலாம் எதுவும் நடக்கா, நான் இப்படி வரம் எல்லாம் என் தப்பு தான், என்னால் தான் உனக்கு எந்த நிலமாயிடுச்சு. ஐம் சாரி கிம்சி. ஜங்குக்கா இல்லை ஐம் சாரிடா, நான் தான் என் ஃப்ரெண்டு கூட சேரணும்னு தெரியாமல் ஒரு டப்பான ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு, ஐயோ சாரி கிம்ஷி. மிடில் கிளாஸ் பாய்ஸ் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், அதான் அவங்க இப்படி இருக்காங்க. ஐம் சாரி கிம்ஷி, எல்லா தப்பும் என்னோட தான், ஐம் சாரி. ஜங்குக்கு இப்படி சாரி கேட்க தயாங்கும் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் கிம்ஷி என்ன ஜங்குக்கா இங்கே வா ஒரு நிமிஷம். உங்கள் ஜங்குக்கு ஒரு செடிக்கு பின்னாடி ஒரு தண்ணி பைப் மாதிரி இருக்கும், அதாவது இந்த செடிக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஜங்கு தயங்க அவங்க மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு தயங்க குளிக்க வைக்கிறான். தயங்க அப்படியே சிரிச்சுட்டே குளிச்சிட்ருக்கான். ஜங்குக்கா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது ஜங்கு. நல்லா இருக்கா? சரி, நீ இங்கே நடந்தது எதையும் அம்மா கிட்ட சொல்லாத, சொன்னேன்னா அடிப்பாங்க. சரி நான் சொல்லலை. நல்லா இருக்குடா உன் பேர் கிம்ஷி, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கா. நான் க்யூட்டாக இருக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க நீ க்யூட்டாக இருக்கன்ட்டு. சரி இந்த என்ன இது உனக்கு பிடிக்குமேன்ட்டு ஸ்ட்ராபெரி பழம் நேற்று டேடை வாங்கிட்டு வர சொன்னான், வாங்கிட்டு வந்தார். இந்தா சாப்பிட்டா. தேங்க்யூ ஜங்கு. சாப்பிட்டு கிம்ஷி அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கு தயங்க ரொம்ப பிடிக்கும், அப்போத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் பிடிக்காம இருந்தாலும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒன் டே நம்ம ஜங்குக்கு தான்டா ஸ்கூலுக்கு போகிறான். லீவ்ஸ் தான், ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போது தயங்கும் ஜங்குக்கும் தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் தயங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டேய் வச்சா இல்லைடா, ஏய் உங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல, தள்ளுங்க நாங்கள் போகிறோம். டேய் இத்தனை வருஷமாக என் கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ நீ இந்த கிம்ஷி கூட சுற்றிட்டுருக்கடா. அன்றைக்கி ஏதோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா மச்சான்? ஏய் நீ பண்ணது அன்றைக்கி ரொம்ப பெரிய தப்பு, அதனால் சும்மா விட்டுக்கூடாது, எங்கள் அப்பாட்ட சொல்லி உன்னை அடிக்க வச்சுருக்கணும். ஏய் என்னடா ரொம்ப பேசுகிற அப்படி சொல்லிவிட்டு அந்த 2 பசங்க நம்ம தயாங்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கா வேண்டாவா நம்ம போகலாவா ஜங்குக்கா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இவங்க 2 பேரும் கொடுன்னு ஓடிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த 2 பசங்களும், அப்புறம் பின்னாடி இன்னும் பெரிய பசங்க 2 பசங்களும் இவங்களை நிறுத்திட்டு வராங்க. தயாங் ஜங்குக்கு கூட்டிகிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ தயாங் ரொம்ப பயப்படுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். தயாங்க ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக்கா. இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத, கத்தாதா. சரி இப்போ அந்த பசங்களை போயிடுவோம். இவங்க 2 பேரும் சேவ் ஆகிட்டாங்கடா. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட அந்த மாதிரின்ட்டு. ஸோ அவங்க அப்பாவும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஆக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீயாக 2 பேரும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ டே பார்த்திங்கன்னா நம்ம தயாங் சுச்சு போயிட்டு அங்கே க்யூட்டாக போயிட்டுருக்கான். அப்போது அந்த 2 பசங்க அகெயின் வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஏய் இல்லை எல்லாம் உங்களுக்கு அடித்தோம் நீங்கள் திருந்த மாட்டிங்களா? நாங்கள் திருந்துறது இருக்கட்டும். அங்கே பார்த்தியா ஜங்குக்கா என்ன அங்கே ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் பார். அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. என்ன லவ் பண்ணுறாங்களா? நீ தான் தேவையில்லாமல் ஜங்குக்கு சுற்றிட்டுருக்கா. இப்போ பாரு அந்த பொண்ணு இப்போ ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண பாரு. என்ன சொல்கிறீங்க? அங்கே பாருடா அப்படி சொல்லலாம். அதே மாதிரி அந்த பொண்ணு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுது. அப்படியே தயாங்க அப்படியே அழுதுகிட்டே ஒரு ஓரமாக போய் உட்காந்து அழுதுட்ருக்கான். இவனுக்கு 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு தான் தயங்க தேடிட்டே வந்திருக்கான். டேய் தயாங் இங்கே என்ன பண்ணுறா? எங்கெல்லாம் தேடிட்டுருக்கான். என்கிட்ட நீ பேசாத, நீ போ, நீ என்னை சீட் பண்ணிட்டான். ஏன்னா நான் சீட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? எதுக்கு அந்த பொண்ணு உனக்கு கிஸ் பண்ணலாம்? அவளா அவள் என் ஃப்ரெண்டு, அவள் எனக்கு கிஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல வரா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணு சொல்ல போறியா? ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், இப்போ தான் சொன்னாங்க. யார் சொன்னான்? அது யாரோ சொன்னாங்க. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல. இவனுக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா என்ன பிடிக்குமா?
எனக்கு 2 பேருமே பிடிக்கும். இல்லை நீ என்ன இப்படி சொல்கிற? அப்போ உனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியமா? ஏய் தயா அங்கே பார், அந்த பொண்ணு என் கூட ரொம்ப வருஷமாக என் கூட படிச்சுட்ருக்காடா. அதுக்காக சரி நான் கேட்குறேன், என்ன நீ லவ் பண்ணுறியா? என்ன? ஏய் கிம்ஷி என்ன பேசிகிட்ருக்கா? நீ இப்போ தான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அதுக்குள்ளே இதெல்லாம் கேட்குதா உனக்கு? ஏதோ நீ அந்த ஆண்டியோட பையன், அதுவும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ட்டு வந்துட்டு நல்லா பேசினான், பார்த்தா நீ இப்படி சொல்கிறா? இது சங்கோக்கா அப்போ நீ இங்கே பாரு கிம்ஷி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ தேவையில்லாமல் நினச்சிட்ருக்காதா. முதல்ல நீ ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் போனேன். நானும் அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்கோம், அதனால அவள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ இப்படிலாம் தேவையில்லாமல் யோசிக்காத கிம்ஷி, சரியா? சமத்தா க்யூட்டாக படி அப்படி சொல்லிட்டு போக்கா. எங்கள் தாயங்க அப்படியே ஒன்று உட்காந்து அழுதுட்ருக்கான். அந்த பொண்ணு இப்போ பார்த்துட்டா, டி எதுக்கு அப்படி சொன்னேன் சங்குக்கா, என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தானே. அது அவன் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், அவன் இப்போவே சங்குக்கு பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். நான் இதெல்லாம் வேறு ஓகே சொன்னேன்னா அவ்வளோதான், அவன் சுத்தமாக படிக்க மாட்டான். ஆனால் சங்குக்கா அதெல்லாம் கண்டுக்காதவா அப்படி சொல்லிட்டுருக்கான். இங்கே தயங்க அப்படியே ரொம்ப அழுது அவன் அப்படியே சோர்ந்து போயிட்டான். இப்போ அப்படியே ஸ்கூல்லாம் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறாங்கடா. அப்போ சங்கோக் தயங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வெளியே நின்றுட்டு. ஏன்னா இவனை இன்னும் காணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சங்கோக்கான் கிளாஸ் எல்லாம் போய் தேடிட்டுருக்கான். பார்த்தா கிளாஸுக்கு பின்னாடி நம்ம தயங்க நிற்க வச்சு ஒரு பையன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் தயங்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குடா, பேசாமல் நீ ஏன் கூட இருக்கியா? எல்லாம் பேசுறீங்க, விடுங்க, நான் ரொம்ப சின்ன பையன். அப்படியா? அப்போ ஜங்குக்கு மட்டும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து யாரா நீ, என்னடா பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த பையனை போட்டு அடிக்கா. ஜங்குக் நிறுத்து ஜங்குக், அவன் தான் கிஸ் பண்ண சொன்னான். ஏன்னா ஜங்குக் ரிஜெக்ட் பண்ணிட்டான், நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன், எனக்கு கிஸ் பண்ணு அப்படி சொன்னான். அதான் நானும் சரி க்யூட்டாக இருக்கானே கிஸ் பண்ண ஜங்குக், அவ்வளோதான் என்னை விட்டுடு அப்படி சொல்லிட்டு அவன் கொடுக்கணும் ஓடி போயிடுறான். இங்கே தயம் ஒன்றுமே புரியல. ஜங்குக்காட்டுனா ஆயமோட சரி நீ எப்படி இப்போ நான் கொஞ்சம் கூட நினைக்கலாம். ஜங்குக் கூட ஹீலர் ஜங்குக்கு அப்படியே கோவமாக போயிட்டுருக்கேன். அப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு பையன் வந்துட்டான். சீனியர் இங்கே அந்த குட்டி பையன் இருப்பானே, எங்கே உங்க கூட ஒரு பையன் இருக்கானே, எங்கே அவன்? யாரை கேட்குறா? கிம்ஷியா? ஏன் எதுக்கு அவனை தேடுறான்? இல்லை என்னோடய கிளாஸ் ரூமில் வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டானாம்மா, அதான் சரி என்னன்னு கேட்கலான்னு வந்தான். பின்னாடி தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு போக்கா. இப்போ ஜங்குக்கு அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறான். தயங்க அப்படியே அழுதுகிட்டே வெளியே வரான். இந்த பையன் போயிட்டு அவனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க ஜங்குக்கா அப்படி சொல்லலாம். இப்போ அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஜங்குக் என்ன அந்த பையன் இவ்வளோ சீப்பாக இருக்கான், நான் கூட இவனை என்னமோ நினச்சிட்டான், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்கள் தயங்கு ரொம்ப அழகியாக இருக்கான் பார்க்குறான். அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஷோல்டர் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு வெளியே ஓடியாரா. எங்களை மாட்டி விட்டல இப்போ பற்றியா? அப்போது இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ஆமாம் எல்லாம் என் வேலை தான். அவனுக்கு நாங்கள் பண்ண நிறைய எங்கள் மிடில் கிளாஸு பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். இப்போ நீ வேறு எப்படி பண்ணிட்டியா, அவனுக்கு ஒன்று சுத்தமாக இனிமேட்டு பிடிக்காது அப்படி சொல்லலாம். தயாங்க அவ்வளோதான் அழுதுட்ருக்கான். ஜங்குக்கா நெல்லு ஜங்கு அப்படி சொல்லிட்டுருக்கான். எங்கள் ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகலாம். ஒரு சண்டே தான்டா. தயாங்க அவங்க அம்மாவும் மிஸ்டர் ஜான் வீட்டுக்கு வராங்க. அப்போ தயாங் அந்த சங்குக்கிட்ட பேசலான்ட்டு ரூமுக்கு போகிறான். அங்கே ரூமுக்கு போனால் பயங்கர ஷாக்கு. அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கு. இது சங்குக்கா இந்த பொண்ணு. சிக்கே என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான்? அது இவன் என்னோட மெய்ட் ஆண்டியோட பையன். என்ன? ஆமாம் நீ மெய்ட் ஆண்டி பையன் தானே, வேறு என்ன? சரி போ, எங்கள் 2 பேருக்கு போய் ஒரு ஜூஸ் கொண்டு வாப்போம். என்ன ஒரு ஜூஸா? ஆமாம் ஒன்று கொண்டு வா, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிறோம் அப்படி சொல்லலாம். எங்கள் தயங்க அப்படியே அழுதுகிட்டே அவன் பாட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஆண்டி அந்த பொண்ணு யார், எனக்கு சங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குது. தயங் எதுக்கு நீ அழுகிறா? அந்த பொண்ணு வெறும் ஃப்ரெண்டு தான், நீ எதுவும் நினச்சிக்காதா, அவன் சும்மா அவன் கூட டீஸ் பண்ணுறான் அவ்வளோதான். என்னாச்சு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கம்முன்னு போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஜூஸ் கொண்டு போய் அங்கே கொடுக்குறான். அவங்க 2 பேரும் மாற்றி ஜங்குக்கு ஃபஸ்ட்டு குடிக்கான். அப்போ அந்த பொண்ணு வாங்கி குடிக்க போக்கான். தயங்க இப்போ அதை வாங்கி அவன் ஃபுல்லாத்தையும் குடிச்சிடுறான். சங்குக்கா நான் எதுவுமே பண்ணலை, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணால் நீ அப்படியே வாங்கிட்டு இருப்பியா? ஏன் நீ தள்ளி விட மாட்டியா? சங்குக்கா நான் சின்ன பையன், நான் எப்படி தள்ளி விட? ஃபஸ்ட்டு வாய் மூடிட்டு வந்து போ. அதான் உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களை நம்பினாலே தான். நான் பழகிற எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் பார்த்து பழகிறான். ஆனால் எல்லாருமே என்னை இப்படி தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவனுங்க 2 பேரும் அவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்தோம்,
ஆனால் திடீர்னு அவங்க அப்படி பண்ணிட்டானவா. அப்புறம் ஒன்றை நம்பினேன், ஆனால் நீயும் அப்படி பண்ணிட்டான். இந்த மிடில் கிளாஸ் எல்லாமே இப்படி தான். இங்கேருந்து போயிடு தயாங். இங்கே பார்த்தியா, இவர் ரொம்ப ரிச்சு, ஆனால் இவர் ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணாமல் ரொம்ப அழகாக க்யூட்டாக சமத்தாக இருக்கா. ஆனால் உங்களை மாதிரி பசங்களாம் நீங்களாம் எதுக்குமே ஆகாதவங்க. இங்கேருந்து போ. இங்கே தயங்க அப்படியே அழுதுகிட்டே குடுக்குடுன்னு கீழே போயிடுறான். ஜங்குக் எதுக்கு அப்படி பேசுனா? பாவம் அந்த பையன் அழுதுட்டான். நீ வேற கம்முன்னு இன்னொரு 1 டே போட்டோம், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். இப்போது ஆஃப்டர் மார்னிங் ஆகுதுடா. இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம தயங்க அப்படியே சோகமாக வந்துட்டுருக்கா. முன்னாடி பார்த்தா ஜங்குக்கும் அந்த பொண்ணும் கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக போயிட்டுருக்காங்க. தயங்கி இப்போ போய் வேகமாக அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறான். பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த சறுக்க மட்டை மாதிரி இருக்கும்ல, அதில் அப்படியே உருண்டு போய் விழுந்தா தலையில் காயம் ஆகிடுது. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு கோவத்தில் தயங்க அடிச்சிடுறான். ஜங்குக்கு என்ன நீ அடிச்சிட்டல? என்ன நினச்சிட்ருக்க நீ? அறிவில்லை, இப்படியே தள்ளி விடுவாங்க பார் இவனோட ஹெட்டெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தயாங் தான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு, இல்லை மாட்டான், நான் இங்கே படிக்கவே மாட்டேன், நான் வேறு இடத்துக்கு போகிறேம்மா, ப்ளீஸ்மா என்னை விடுங்க, நான் வேறு இடத்துக்கு எங்கெல்லாம் போய் படிக்கிறேன், எனக்கு எங்கே இருக்க பிடிக்கல. தயாங் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா? நாளைக்கு வேறு ஆண்டி டூர் போகணுன்னு சொன்னாங்க, நீ வேறு இன்றைக்கே போகணுன்னு சொல்கிறேன். நாளைக்கு டூர் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். தயாங் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருப்பான். ஸோ அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஜியோன் ஃபேமிலிக்கு எல்லாருமே டூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ தயாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங்க எல்லாமே போகிறாங்க. மாம் பாய், நான் போயிட்டு வரேன். சரி ஜங்கு, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா, நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு வாங்க. சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு தயாங் வீட்டுக்குள்ளே வரோம். ஜங்குக்கு வெளியே போவோம், கரெக்டாக இருக்கு. 2 பேருமே பார்த்துக்கவே இல்லை. அப்போ ஜங்குக் தான் வெளியே போயிட்டு திரும்பி பார்க்குறான். தயாங்கோட பேக் சைட் மட்டும் தெரியுது, ஆனால் அவன் திரும்பி பார்க்கல. ஆண்டி நான் வந்துட்டேன் ஆண்டி, நம்ம போகலாமா? போகலாம்ப்பா, சரி வாங்க போகலாம். ஆனால் ஜங்குக்கு வரல. அவன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறானாமா, அதனால் நம்ம கூட வரல. சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலாம், கொஞ்சம் நேரம் தான் அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் ஜாலியாக போயிட்டுருக்கு. மிஸ்ஸஸ் ஜோன் தான் நிறையா ஐஸ்கிரீம் அது இதுன்ட்டு தயங்க வாங்கி தராங்க. பட் தயங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி சாப்பிடாம அப்படியே வச்சுருக்கான். அப்போ மிஸ்ஸஸ் ஜோன் வந்து மிஸ்டர் ஜோன் கிட்டே சொல்கிறாங்க, என்னங்க என்னம்மா நான் ஒன்று சொல்கிறேன், அதில் நீங்கள் எதுவும் கோப்படாதீங்க. என்னாச்சு, என்னம்மா சொல்ல? அன்றைக்கி நம்ம பையன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்ல? ஆமாம், அது தயாங் தான் அவளுக்கு காப்பாற்றி விட்டான், தெரியுமா? தெரியுமே. எப்படி? தயாங் என்கிட்ட சொல்லிட்டானே, உங்ககிட்டயுமா? ஏன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமாம், என்கிட்ட சொன்னான். எனக்கு நெக்ஸ்ட் டே சொன்னான். உங்களுக்கு அப்போவே வந்து சொன்னான். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, தயாங்கும் ஜங்குக்கும் வெட்டிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும்ல? ஆமாம்மா, நானும் இதை தான் நினச்சேன். ஏன்னா தயாங் ரொம்ப நல்ல பையன். ஆமாங்க, ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் பெருசாலாம் நம்ம வெட்டிங் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி சீட்டில் தயாங்கும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அங்கே போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய கார் வந்து இவங்களோட கார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறது. எங்கள் தயங்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிட்ருக்கு. மிஸ்டர் ஜியோன் தான் கஷ்டப்பட்டு அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு அவங்க ஒய்ஃபை இழுக்கிறாங்க. பட் அவங்களால வர முடியல. என்னங்க என்னால் வர முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் ஜங்குக்கு தயங்கி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்படி டெத் ஆகிடுறாங்க. மிஸ்டர் ஜோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க உடனே அழுதுட்டு அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த காரையே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவங்க போயிட்டு அந்த ஒரு சில ஜனங்களாம் அப்படியே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆன்ட்டியும் பார்த்தா அப்படியே இறந்து கிடக்குறாங்க. யான் யான் எழுந்துருமா அப்படி பார்த்தா அவங்க அப்படியே இறந்து கிடக்குறாங்க. அப்போ அவங்க தயாங் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். தயாங்க அங்கிள் அங்கிள் அம்மா அம்மா அங்கிள், ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை நீ நீ பயப்படாத விடு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிகிட்ருக்கான். இவங்க ஆண்டி ஆண்டி ஒன்றும் இல்லைப்பா வா. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஃபியூனர்லாம் நடக்கும். ஜங்குக் தான் அங்கே பயங்கரமாக அழுதுட்ருப்பான். அப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருப்பாங்க. வச்சான், நான் தான் சொன்னேன்ல, ஏதோ நாங்கள் அன்றைக்கி பண்ணதுக்கு நீ சொன்ன, இன்றைக்கி பார் அவனால் உங்கள் அம்மாவே இறந்து போயிட்டாங்க, அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. அதெல்லாம் அவன் பண்ணுற வேலை தான்டா. அவன் தான் சும்மா இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதான் இவங்க கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லி அந்த பசங்களாம் பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. ஜங்குக்கு இங்கே பயங்கரமாக கோவம் வந்துட்டு டயங்க போய் அடிக்கிறான். ஜங்குக்கா ஆய மூடு, எல்லாம் ஒன்றால் வந்தது, நீ வராத வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். நீ என்றைக்கு வந்தியோ அன்னிலேருந்து என் மாம் டேடும் உங்ககிட்டே தான் இருந்தாங்க, என்கிட்ட பேசுகிறதே கம்மி பண்ணிட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ போ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டே இருப்பான். ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணிவிடுவாங்க. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. டேட் ஜங்குக்கு என்ன பண்ணிட்டுருக்கா? அவள் சின்ன பையன், அவனை போய் அடிக்கிறான். அவன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவா?
டேட் அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா டேட், அவளுக்காக நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கோச்சிட்டு போயிருந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இப்படியே தானே ஒரு மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். அப்புறம் ஜங்குக்கோட அப்பா வந்து தயங்க வீட்டில் வச்சுருக்கலான்னு சொன்னதுக்கு ஜங்குக் வந்து தயங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அது பண்ணு இது பண்ணு, நீ இது பண்ணக்கூடாது, நீ போ அப்படி இப்படி சொல்லுவான். ஸோ ஜங்குக் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாங் அங்கிள் சொன்னால் கேட்கியாப்பா? என்ன அங்கிள், நீ கொஞ்சம் வருஷத்துக்கு நீ ஹாஸ்டலில் அந்த ஆசிரமத்தில் படிக்கிறியா? அங்கிள் உன்னை வந்து டெய்லி பார்த்துக்குறான். இங்கே ஜங்குக்கோல் நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு ஆஃபீஸ்க்கு நான் போயிடுவேன். அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, அதான். சரி அங்கிள், ஜங்குக்கு தான் என்ன பிடிக்கலையே. சரி நான் அங்கேயே போகிறேன், நீங்கள் மட்டும் என்ன டெய்லி வந்து பார்க்குறீங்களா? எனக்கு யாருமே இல்லை அங்கிள் அப்படி சொல்லிட்டு அழுக்கா. எங்கள் ஜங்குக்கு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு தயங்க அப்படி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதாண்ட ஃப்ளாஷ்பேக்கு. அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு தயங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கிம்ச்சின்னு இருப்பான். நான் அந்த சமயத்தில் எல்லாம் என்னென்னவோ பண்ணுவான். அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி விட்ருப்பான். ஸோ ஜங்குக்கு அதுலேருந்தே மிடில் கிளாஸ்னாவே சுத்தமாக பிடிக்காது. அவன் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா, மிடில் கிளாஸ் வந்து பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துறவங்க, மணிக்காக இருக்கிறவங்க அப்படி இப்படி சொல்லுவான். பிகாஸ் அவனோட லைஃப்பில் அது நடந்திருக்குல்ல. ஏன்னா அந்த 2 பசங்களும் மிடில் கிளாஸ் தான். அவனுங்க தயங்க எப்படி தயங்கும் அந்த மாதிரி பண்ணது எல்லாமே பண்ணனால ஸோ ஜங்குக்கு அதிகமாக யோசிக்கவே மாட்டான். என்ன எதுன்ட்டு யோசிக்க மாட்டான். ஆனால் ஜங்குக் நிறைய டைம் அவனோட கபோர்டில் இருந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோவை கிம்ஷி எடுத்து பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி முடிக்குவோம். ஜங்குக்கு அவ்வளோதான், அவன் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கான். டேட் டேட் என்ன சொல்கிறீங்க டேட், நிஜமாவா? அவன் தான் கிம்ஷியா டேட்? ஆமாம் ஜங்குக், அவன் தான் கிம்ஷி. ஆனால் உனக்கு தான் அவளை பிடிக்காதே. ஆனால் டேட் அது வாயை மூடு ஜங்குக், உன்னை நம்பி அவனை விட்டுட்டு போனது ஏன் தப்புடா. அவளை மாதிரி ஒரு பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் நீ அவனை மிஸ் பண்ணிட்டு ஜங்குக். பாவம், எங்கே போவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷமாக அந்த ஆசிரமத்தில் மட்டும்தான் இருந்தான். வேறு எங்கேயுமே அவன் போகல. எங்கே போய் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏய் எங்கே வா பாஸ், நீ போயிட்டு நீ தயங்க எங்கே இருக்கான்னு பார்த்து தேடிட்டு வாங்க. பாஸ் ஆல்ரெடி 5 பாடிகார்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் தயங் எங்கே இருக்கான்னு தெரியலையாம்மா அப்படி சொல்ல ஜங்கிப்பா வேகமாக அவனோட வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். அது வீட்டில் போயிட்டு அங்கே இருந்த ரூமோ எல்லாத்தையும் போட்டு அலசி பார்க்குறான். அங்கே எல்லா பொருளும் அங்கே தான் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. அங்கிள், நீங்கள் தான் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள். நான் போயிட்டு வரேன். ஆனால் இங்கேருந்து எந்த பொருளையும் நான் எடுத்துகிட்டு போகல அங்கிள். எல்லாத்தையும் இங்கேயே தான் வச்சுருக்கேன். நான் ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். அதில் எழுதியிருக்கோம். எங்கள் ஜங்குக்கு அப்படியே அந்த பேப்பரை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து அப்படியே அழுகுவான். கிம்ஷி சாரிடா, நீ தான் எனக்கு கிம்ஷி தெரியாது, சாரி, நான் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவனுக்கு என்ன பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அவன் இப்போ அப்படியே அழுத்துட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். போய் பார்த்தா அங்கே அந்த கபோர்டில் அவன் சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது. அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கு. அதில் அங்கேயுமே ஒரு லெட்டரில் எழுதியிருக்கு, ஜங்குக்கா உனக்கு என்ன எப்போவுமே பிடிக்கல இல்லை, ஐம் சாரி ஜங்குக், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். உனக்கு தேவை அந்த டிவோர்ஸ் தானே, இதுக்கு தானே என்ன இவ்வளோ நான் டார்ச்சர் பண்ணேன். நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் ஜங்குக், நீ ஹாப்பியாக இரு, தர கூட வரேன் ஜங்குக் அப்படி சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்து தான் அவன் அப்படி அழுகிறான். அந்த பெட்டில் அப்படி அழுகிறான். தயாங், நீ தான் கிம்ச்சின்னு எனக்கு தெரியாது தயாங், ஐம் சாரிடா, இப்படிலாம் நடக்கும் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை தயாங். நீ தான் கிம்ச்சின்னு எனக்கு தெரியாது தயாங், ஐம் சாரி தயாங். நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி உள்ள கண்டுபிடிப்பேன் தயாங், ஐம் சாரி கிம்ச்சி, ஐம் சாரி கிம்ச்சி, ஐம் சாரி. இப்போ அவன் அப்படியே கீழே வரான். பார்த்தா அவங்க டேட் அங்கே உட்காந்துட்ருக்காரு அழுதுட்டு. டேட் டேட் ப்ளீஸ் டேட், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் டேட், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சதாங்க டேட், ப்ளீஸ் டேட், எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வேணும் டேட், எனக்கு அவன் வேணும் டேட், அவள் தான் எனக்கு கிம்ஷன் தெரியாது டேட், ப்ளீஸ் டேட், அவளுக்கு எப்படியாவது எல்லாம் கண்டுபிடிச்சி கூப்பிட்டாங்க டேட், ப்ளீஸ் டேட் அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டு காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்கான். பட் அவங்க அப்பா எதுவுமே சொல்லலாம், அமைதியாக இருக்கார். ஜங்குக் அவன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கான், எதுவும் பண்ணாதா, அப்புறம் பின்னாடி நீ தான் ரெகுலேட் பண்ணுவேன்னு சொல்ல வந்துட்டேன். அதெல்லாம் நீ எதுவுமே கேட்கல. மிடில் கிளாஸ் தான் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஜங்குக், ஒரு சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க ஜங்குக். ஏன் ஜங்குக் உனக்கு இது புரிய மாட்டுது? நான் டேட் சாரி டேட், ஏதோ நான் தெரியாமல் லைக் என்னவோ அப்படி பண்ணிட்டேன் டேட், எனக்கு கிம்ச்சினா பிடிக்கும் டேட், அது நான் ஏதோ அது சின்ன வயசில் அது அப்படி ஏதோ பண்ணிட்டேன் டேட், ப்ளீஸ் டேட், எனக்கு வேணும் டேட், ப்ளீஸ் டேட் அப்படி சொல்லி கெஞ்சிட்ருக்கான். இல்லை ஜங்குக், என்னால் எதுவும் பண்ண முடியாது.
அவன் இனிமேல் எப்போ எங்கே எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல ஜங்குக் அப்படி சொல்லலாம். இங்கே ஜங்குக்கு அவ்வளோதான் அப்படியே உடஞ்சி போய் அழுதுட்ருக்கான். இப்போ அந்த வீட்டில் ஜங்குக் மட்டும்தான் இருக்கான், அங்கே ஜியான் கூட இல்லை. அப்படியே ஜங்குக்கு அந்த ஹாலியாக உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு தயங்க எங்கங்க என்னென்ன டார்ச்சர் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிம்ஷி நான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன்டா, ஐம் சாரி கிம்ஷி. நீ தான் என்னோட கிம்ஷின்னு எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து போதும் லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணலடா, 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் கிம்ஷி. நான் லவ் பண்ணதெல்லாம் ஹாலில் மட்டும்தான் கிம்ஷி. ஆனால் உங்ககிட்டலாம் அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. அப்படி பண்ணனால தான் நீ இப்படி நினச்சிட்டு இருந்திருக்க. கிம்ஷி ப்ளீஸ் எங்கேருந்து டே ஐம் சாரி டே. என்ன மாதிரி ஒரு பர்சனில் அவனுக்கு செட் ஆக மாட்டான், அதான் நீ என்னை விட்டு போயிட்டே. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கான். எல்லாம் என்ன சொல்லணும் எல்லாம் ஏ தப்பு தான் அப்படின்னு மாற்றி அவளையும் அவனை ஜிக்ஸில் ஸ்லாப் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. டேய் வச்சான், டேய் காய் பாரு காய் என்னோட கிம்ஷிடா அவன், ஆனால் எனக்கே தெரியலடா. எங்கள் அப்பா என்னோட டேட் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. டேய் வச்சான், நான் தான் அப்போவே சொன்னான்ல, எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ண, நீ தான் பாரு என்ன பண்ணி வச்சுட்டேன்ட்டு. ஷுகா நான் என்ன பண்ணுறது ஷுகா, நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டேன்டா. ஆனால் ப்ளீஸ் ஷுகா, அவன் எனக்கு இப்போ வேணும் ஷுகா, எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சதா ஷுகா. இங்கே பாரு ஜங்குக், நான் முடிஞ்ச அளவுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் வச்சு தேடிட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு கிடச்ச மாதிரி இல்லை. எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பான், அவளை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாதா. ஆனால் ஷுகா அவளை நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன்டா. பரவாயில்லடா, அவன் புரிஞ்சுக்குவான், வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஷுகா அப்படியே போயிட்டான். இங்கே ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு அந்த சோஃபாலே தான் அழுதுட்ருக்கான். பிகாஸ் சோஃபாலே தான் தயங்க உட்காந்துட்ருப்பான், எனி டைமும் சோஃபாவில் தான் இருப்பான். ஜங்குக்கா சாப்பிட்லையா? ஜங்குக் என்ன பண்ணுறா, வீடு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான்? நான் இப்போ தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜங்குக் சரி ஜங்குக் அது யார் அது? ஜங்குக் அவனோட லிப்ஸ் அப்படியே சாஃப்டாக டச் பண்ணுறான். அவனுக்கு அந்த கிஸ் பண்ண தான் ஞாபகம் வருதா. ஏய் ஸ்ட்ரகிள் பண்ணலாம் அவ்வளோதான். ஜங்குக் ப்ளீஸ் வீடு ஜங்குக் பெயினாக இருக்குது ஜங்குக்கு இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. இப்போ அவன் வேகமாக ரூம்க்கு ஓடி போயிட்டு மிரரில் பார்க்குறான். அவனோட ஷர்ட் அப்படி கிழிச்சிட்டு பார்த்தா அவனோட நெக்கில் ஒரு பைட் மார்க் இருக்குது. அதை கை வச்சு ரப் பண்ணிவிட்டு அவனுக்கு இப்போ எல்லாமே திங்க் ஆகுது. அந்த பெட்டில் தயங்க பிடிச்சி போட்டது, அவனோட ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டது, அவன் கூட இன்டிமேட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. ஜங்குக் பழிக்குது ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கா. ஜங்குக்கு இப்போ அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்ருக்கான். டேய் என்ன மயிர் பண்ணி வச்சுருக்கா, ஐயோ கடவுளே. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு. ஜங்குக்கு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு அந்த ரூமையே நாஸ்தி பண்ணிகிட்ருக்கான். அந்த பெட்டெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டு கிழிச்சி போட்டு நாஸ்தி பண்ணிகிட்ருக்கான். வெறி பிடிச்சவங்க மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்க அப்பா தான், ஜங்குக் அப்பா டேட் நான் தப்பு பண்ணிட்டேன் டேட், ப்ளீஸ் டேட் எனக்கு என் கிம்ஷி வேணும் டேட், ப்ளீஸ் டேட் கிம்ஷி வேணும் டேட் ப்ளீஸ் டேட் நான் தப்பு பண்ணிட்டேன் டேட், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் டேட், ப்ளீஸ் டேட். ஜங்குக் இங்கே பார், ஒன்றும் இல்லை, அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை, பாடி கார்ட்லாம் அமைச்சிருக்கா, கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. ஜங்குக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தயங்க நினச்சிட்டே இருக்கான். தயம் கிம்ஷி சாரிடா, என்னால் ரொம்ப கஷ்டம். ஸோ ஜங்குக் தயங்க நினச்சி இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். நம்மளுக்கு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். ஓகே நான் இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் கேட்டேன் வச்சுக்காதீங்க தான், ஐம் சாரி நான் வீடியோ லேட்டாக போடுறேன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் வந்து மன்னிச்சிருங்க. நான் ட்ராவல் பண்ணி வேறு ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஸோ எனக்கு ப்ரைவேட் டைம் எதுவும் கிடைக்கல, எனக்கு சுற்றி ஒரு ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்காங்க. ஐம் சாரிடா, என்னால் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியாது. ஐம் சாரி, அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். பட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி எப்படியாவது அப்லோட் பண்ணிவிடுவேன், ஓகேவா? அப்புறம் டூரேஷன் ரொம்ப கம்மி, ப்ளீஸ் யாரும் திட்டாதீங்கடா. ஐம் சாரி, நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் டூரேஷன் அதிகமாக போடுறேன். இந்த பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய், டாட்டா, லவ் யூ.